வணக்கம் குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்கு மே 2024 எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு மே 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற கேதுவும் ராகும், கேது ராசியிலும் ராகு 7ஆம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார் மே மாதம் முழுவதும். அதே போல் சனியும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலேயே இருந்து நீடிக்க போகிறார். குரு பாத்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து எந்த விதத்திலையும் பெரிய ஒரு பலன் கொடுக்க முடியாத நிலையில் இருந்த குரு 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் வருவது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க போயிருதுங்க. உங்களுடைய ராசி 5ஆம் பார்வையா பார்க்க போறார். நிறைய ஹோப் வரப்போகிறது. பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய யுக்திகள் வரப்போகிறது. மாணவர்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரப்போகிறது. தொழிலதிபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் வரப்போகிறது. இல்லத்தரசிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனைகளும் ஒரு கருத்து வேறுபாடுகளும் நீங்கி கொஞ்சம் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தென்பட போகிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கார். நமக்கு செவ்வாய் ஆகாத ஒரு கிரகமாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறதும் மே 10 வரைக்கும் புதனும் ராசி அதிபதியும் போய் அதே காம்பினேஷன் இருக்குது. முதல் 10 நாட்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுக்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ற விஷயமா மாணவர்களுக்கா இருக்கட்டும், எந்த விதத்திலையும் முதல் 10 நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு டைமாக இருக்கிறது. மே 10ஆம் தேதி ஆனதுக்கு அப்புறம் புதன் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி ராகு செவ்வாயிலிருந்து விலகி 8ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். 19 வரைக்கும் சுக்கிரனோட சேர்ந்து ஓரளவுக்கு நல்லாகவே இருக்கிறார். 19க்கு அப்புறம் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் குருவோட சேர்கிறார். மே 14ஆம் தேதி 8ஆம் இடத்துல இருந்த சூரியனும் 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு போகுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே பரிபூர்ணமாக ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியோட பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஹாஃபாக இருக்கிறது. முதல் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அந்த குரு பயிற்சியோட பலனை ஃபீல் பண்ண முடியாத ஒரு பலனாக தான் இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சேரக்கூடாத செவ்வாயோடும் ராகுவோடும் சேரும் மிகவும் நீச்சப்பட்டு பலவீனமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா, ஏதோ உங்களுக்கு வரன் வருகிறது, ஒரு முடிவு எடுக்கணும், ஆன்சர் பண்ண சொல்றாங்கன்னா எதுவுமே மே 15க்கு மேல பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்காதீங்க. ஒரு இடம் டாக்குமெண்டேஷன், ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்கன்னா இந்த டைம்ல பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே 15க்கு அப்புறம் பண்ணக்கூடியது மிகவும் நன்று. பொதுவா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சில பேரை இந்த 10 நாள்ல பாக்குறீங்க அப்படின்னா உடனே சில கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, ப்ராமிஸ் கொடுத்துடாதீங்க. அது ஃபியூச்சர்ல வில்லங்கமா போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ முதல் ஒரு 10 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டைமும், அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முதல் எடுத்த முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரியே இருக்குமே ஒழிய புதுசா முடிவு எடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ராகும் செவ்வாயும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறாருங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வோட இருக்க வேண்டியதாகவும், நம்மளோட யாரை நம்ம மீட் பண்றோம், கஸ்டமரா இருக்கட்டும், கிளைண்ட்ஸா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், கொலீக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சு பழகக்கூடியவங்களாகவும் நீங்க பாத்துக்கணும். திடீர்னு போய் ஒரு அந்நியர்கிட்ட போய் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டோ ஏதோ பண்ணீங்கன்னா பிற்காலத்துல அது பேக் ஃபயர் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் ராகு சேருவது ஒரு நல்ல காம்பினேஷன். அது 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர், நண்பர், வாழ்க்கை துணைங்கிற பாவத்துல சேர்றப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப், வாழ்க்கை துணை, ஹஸ்பண்டா, பெண்ணா இருந்தா ஹஸ்பண்ட், ஆணா இருந்தா பெண்கிட்ட பார்த்து பேசுங்க, புரிந்து பேசுங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக அதை தீர்க்கறதுக்கு வழி பண்ணுமே ஒழிய நீங்க எடுத்தமா கௌத்தமான்னு பண்ணீங்கன்னா அது பிற்காலத்துல பெரிய விளைவுகளையும் ஒரு பிரிவினையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ அதனால இந்த குரு பயிற்சியினால கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோட எல்லா விஷயத்தையும் செயல்படணும். இந்த மே மாதத்து பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு எடுத்தமா கௌத்தமாங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. பட் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் குரு பயிற்சியின் பலன்களை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள். அதாவது கோச்சாரத்துல ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், செவ்வாய்,
இது மாதிரி கிரகங்கள் சூரியன்ல எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு கனவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.